மக்களை மது போதைக்கு அடிமையாக்கி டாஸ்மாக் வருவாயில் ஆட்சி நடத்தும் ஆட்சியாளர்கள் தேவையா என மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ஆண்டிப்பட்டி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் பங்கேற்று பேசிய அவர், வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி மேய்ச்சல் நிலங்களுக்கு அனுமதி மறுக்கும் வனத்துறையினர் கனிம வளங்களை வெட்டி எடுக்கும் போது வனவிலங்குகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து உரிய பதிலை தருவதில்லை என்று குற்றம் சாட்டினார். பணம் இருப்பவர்கள்தான் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் எளிய மக்களின் பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு காணப்படும் என்றும் சீமான் கேள்வி எழுப்பினார். வாக்குக்கு காசு கொடுப்பவன் 30 கோடியை முதலீடு செய்பவன் அந்த முதலீட்டை பல மடங்கு லாபமாக பெருக்கி எடுக்கத்தான் துடிப்பானை ஒழிய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் செத்து போகும். அதை தொடர செய்வீர்களே ஆனால் நாடு நாசமாகி போகும். அப்ப ஜனநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்வதற்கான மகத்தான ஒரு புரட்சியை இந்த ஆண்டிப்பட்டி மண்ணிலிருந்து நாம் தொடங்க வேண்டும்.